ஒரு பாப் ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் பிளேன், இந்த பிளேனோட ரேடியஸ் ஆர். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீடு வந்து ஒமேகான்னு இருக்கு. ஸோ இது ஒமேகான்னு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன் டி. இதுவே 2 ஒமேகா ஆச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. இது டி டேஷ்னு வச்சுப்போம், எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டென்ஷன் எதனால வருதுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால வருது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர்னு எழுதலாம். இந்த வியை வந்து ஆர் ஒமேகான்னு எழுதுவோம். அப்போ எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட் பை ஆர். ஸோ இதை எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட்னு எழுதலாம். அப்போது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். இதில் மாஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ரேடியஸும் கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஒன்லி ஒமேகா மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போது டி டேஷ் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா டேஷ் ஸ்கொயர். இல்லை ஒமேகா டேஷுங்கிறது 2 ஒமேகா. இப்போ டி டேஷ் ஈக்குவல் டு எம்ஆர் 2 ஒமேகா ஸ்கொயர். இது 4 எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். இந்த எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது டீன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து 4 டீன்னு வரும். இப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 4 t. So option 2 is the correct answer.